வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு வரலட்சுமி விரதத்தினுடைய சிறப்பு பதிவை தான் பார்க்க போறோம். வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்த வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அந்த 16ஆம் தேதி வரலட்சுமி பூஜை தினத்தன்று நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முறை எப்படி இருக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்வதனால கிடைக்கக்கூடிய பலன்கள், சிறப்பு பலன்கள் தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துல வரக்கூடிய தினம்தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதமாகப்பட்டது அந்த ஒரு அம்மனுக்குரிய, அந்த ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனுக்கு உண்டான ஒரு விசேஷ மாதமாக தான் எல்லாருமே பார்க்கிறோம். அதுல அந்த வரலட்சுமி விரதம் பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம். வரலட்சுமி அப்படின்னா நம்ம வீட்டிற்கு லட்சுமியை வரவழைப்பதுதான் வரலட்சுமி. எல்லாம் வல்ல அந்த மகாலட்சுமி கடாட்சம் எல்லோர் வீட்லயும் நிலைத்து நிற்பதற்கு நாம செய்ய வேண்டிய அந்த விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது மரபு வழியா ஒவ்வொரு வீட்லயும் அவங்க படி, அதாவது சில பேர் வரலட்சுமியை வரவழைச்சு பூஜை செய்வாங்க, சில பேர் படத்தை வச்சு பூஜை செய்வாங்க, சில பேர் வெறும் கலசம் மாத்திரம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆனா அவரவர்களுடைய வீட்டுல என்ன மரபு இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். சில பேர் எங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க நீங்க தாராளமா எடுத்து பண்ணிக்கலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க, எங்களுடைய மாமியார் பண்ணல, எங்க மாமியார் பண்ணல, எங்க வீட்டுல இந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. ஏன்னா அம்மனை வரவழைப்பதற்கு இதற்கு மரபு தேவை இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. அவரவர்களுடைய மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒரு பூஜை பண்றதுனால, வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை பண்றதுனால நம்ம வீடு குறைஞ்சிட போகுதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க இது வரைக்கும் செய்யாம இருக்கிறீங்க, எங்களுக்கு வரலட்சுமி விரதம்னாலே எதுவுமே தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா நீங்க இந்த வருஷத்துல இருந்தாவது அந்த பூஜை பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்மளுடைய கலாச்சார ஒரு நிகழ்வுகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பொழுது இப்படி வருது, இந்த பொழுது இந்த மாதிரியான விசேஷங்கள் வருது, இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல அவர்களுக்கு, நம்மளுடைய சந்ததியினர்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தி அதிகமா தெரிய வரும். அதே சமயத்துல தெய்வ நம்பிக்கைன்றது எல்லோருக்குமே வரும். இப்ப இந்த பூஜை பண்றதுனால நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுது. அந்த பலன்கள் மூலமாக நம்ம நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை அனுபவிக்க போறோம்ன்றது நம்மளுடைய சந்ததியினருக்கு நம்ம சொல்லிட்டாலே அடுத்தடுத்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படி அந்த மரபுன்றது வந்துகிட்டே இருக்கும். அததான் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று. இப்ப இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லும் போது இது 16ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை வருது. இதற்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாளே 15ஆம் தேதி, அதாவது 15, 16, 17 இந்த 3 தினம் இந்த பூஜை முறைகளை நீங்க அனுசரிக்க வேணும். சில பேர் எங்களால அவ்வளோலாம் செய்ய முடியாது மேடம், நான் ஒரு நாள் வேணா செய்யலாம், ஏன்னா நான் ஆபீஸ்க்கு போறேன், எங்க வீட்டுல செய்யறதுக்கும் ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா செஞ்சுக்கலாம். 16ஆம் தேதி காலையில ஆரம்பிச்சு உங்களுடைய வழிபாடு முறையை பண்ணிட்டீங்கன்னாலே போறோம். அன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு பூஜையா பண்ணிட்டீங்கனாலே, வீட்டுல நம்மளுடைய தெய்வத்தை வரவழைச்சு அன்னைக்கு நம்ம அந்த தெய்வத்திற்கு உண்டான அலங்காரங்கள், அபிஷேகங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை முறைகள், இது எல்லாத்தையுமே நம்ம ஆத்மார்த்தமா செய்யறோம். அது செய்யும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கும், வீட்டுல ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் இருப்பதற்கும், நிறைய பேர் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சோகமாவே இருப்பாங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போன் என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறது போச்சு, குழந்தைகள் பெற்றோர்களிடம் அன்பாக பேசுவது போச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசக்கூடிய அந்த பழக்க வழக்கமும் போச்சு.
இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய செய்யும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பூஜைன்னு பார்த்தோம்னா, அதாவது மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கணவன் மனைவியிடையே பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, திரும்பவும் மறுமணம் நான் செய்யலாமா? இந்த மாதிரியான அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு ஜாதகர்களுக்கு, அதாவது குழந்தை பாக்கியத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலயோ அந்த 5ஆம் இடத்துலயோ அந்த சர்ப்ப தோஷங்கள் இருக்கும்போது அந்த குழந்தை பாக்கியத்துல தடை ஏற்படக்கூடிய ஒரு ஜாதகர்களுக்கு, அடுத்து திருமண தடைகள் இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்களுக்கு, அடுத்து நோய்கள் விடாது அந்த வீட்டுல ஏதோ ஒரு நோய், ஒரு பீடை அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த நோய்னு சொல்ல மாட்டாங்க, பீடைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்புக்கு இந்த வரலட்சுமி பூஜையாகப்பட்டது மிக அதிக அளவுல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வரலட்சுமி பூஜையை செஞ்சிட்டீங்கன்னா அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அந்த வருஷா வருஷம் செய்யும் போது அந்த மாங்கல்ய தோஷம், ஏன்னா இங்க இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க அந்த ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு மாங்கல்ய கயிறு கொடுக்கும்போது வளையல், அந்த வெத்தலை பாக்கு, தாம்பூலம், அடுத்து தேங்காய், மல்லிகை பூ, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண தடைகள் இருக்கு, அதாவது எவ்வளவோ ஜாதகம் பார்த்தாச்சு, ஒரு ஜாதகமும் பொருந்தல, அப்படியே ஜாதகம் பொருந்தினாலும் அந்த பொன் பார்க்கும்போது பெண் பார்க்கும்போது அது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சில பேர் பேசிட்டு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் நீங்க இந்த பூஜையை கண்டிப்பா பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் இதை பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா? எங்களுக்கு ஆண்களுக்கும் நிறைய அந்த திருமண தடைகள் இருக்கு, என்னுடைய பையனுக்கு திருமணம் ஆகாமல் 33 வயசுக்கு இருக்கிறான், இவன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா அந்த அஷ்டோத்தரத்தை சொல்லலாம். அதாவது மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 அஷ்டோத்திரம் மகாலட்சுமி ஸ்துதி சொல்லுவோம் இல்லையா? அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அவரு பூ போட்டாலே போரும். என் தெய்வம் யாரா இருந்தாலும் வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கு. அது பெண்கள் முக்கியமா எடுத்து செய்வதனால அது பெண்களுடைய பூஜை அப்படின்னு ஆயிப்போச்சு. தாராளமாக ஆண்களும் இந்த பூஜையில அதிகமாக கலந்து கொள்ளலாம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆண்களுக்கு தான் அதிகமான ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வேலையில பிரஷர், வீட்டுல பிரஷர், கடன்னால பிரஷர், இப்படி நிறைய மன அழுத்தம் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த பூஜை செய்வதனால அந்த மன அழுத்தங்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த திருமண தடைகள் நீங்குவதற்கு, அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த பூஜையை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அடுத்த ஆடி மாதத்திலேயே அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுல ஒரு குடியேறுவதற்கான உண்டான ஒரு நேரமாக வந்துரும் இந்த வரலட்சுமி பூஜையினுடைய விரதத்தினுடைய மகிமை. இது என்ன விரதம்னு சொல்றீங்களே, இதற்காக நாங்க ஏதாவது விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இதற்கு விரதம் இருக்கணும். விரதம்னா என்னது? நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அடுத்து பாத்தீங்கன்னா காலையில எதுவும் சாப்பிடக்கூடாது, பூஜை முடியிற வரைக்கும் நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது, சாயங்காலம் அப்புறம் மதியம் ஒருவேளை மட்டும் நீங்க உணவு உண்ணலாம், அடுத்து நைட் எதுவும் சாப்பிடக்கூடாது. பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு படுத்துறணும். ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு எதுவுமே குறைஞ்சு போறதே கிடையாது. அதனால கண்டிப்பாக விரதம் இருக்கணும். மேடம் எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, ஒண்ணுமே செய்யாது. யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல் நலன் பலவீனமா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இது இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு கோளாறும் வரப்போறதே கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க இந்த பூஜையை அதாவது மனசார ஆத்மார்த்தமா
நீங்க அனுஷ்டிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அது பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால நீங்க இத விரதம் இருந்துதான் செய்யணும். முதல் நாள் முடியாதவங்க சாப்பிட்டுக்கோங்க. காலையில அந்த பூஜை அன்னைக்கு காலையில எதுவும் சாப்பிடக்கூடாது. மதியம் ஒரு வேளைதான் சாப்பிடணும். நைட்டு பழமும் பாலும் குடிச்சாலே போரும். அந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும், முழுமையாக அனுஷ்டிக்கப்படும். இந்த விரத நாள் என்று நம்ம அந்த வரலட்சுமி விரத நாள் என்று என்ன பண்ணணும்னா, நல்ல பூஜை அறைய நல்ல சுத்தம் செய்து நல்ல விளக்கு 4 விளக்கு ஏத்துங்க. முதல்ல பெண்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு முக்கியமான விஷயத்துல பாத்தீங்கன்னா 4 விளக்கு ஏத்துங்க. என்னன்னா உங்களுடைய வீட்டிற்குன்னு ஒரு விளக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய மரபு, அதாவது உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிற்குன்னு ஒரு விளக்கு வச்சிருப்பீங்க. அந்த விளக்கு ஏத்துங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்திற்கு ஒரு விளக்கு ஏத்தணும். மேல திரி பார்த்து இருக்கிற மாதிரி அந்த பிரபஞ்ச விளக்கு ஒண்ணு ஏத்தணும். அடுத்து ஒரு குபேர விளக்கு ஏத்துங்க. குபேர விளக்கு ஏத்த ஏத்த பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்ஷ்மி கடாட்சம் நல்ல வீட்டுல நிலைத்து இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். குபேர விளக்கு ஏத்துங்க. அடுத்து ஒரு மகாலட்சுமி, அதாவது காமாட்சி விளக்கு ஏத்துங்க. காமாட்சி விளக்கு ஏத்து சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வெறும் காமாட்சி விளக்கு மாத்திரம் ஏத்தி வச்சிருப்பீங்க. அது தவிர நீங்க இந்த குபேர விளக்கு, பிரபஞ்சத்திற்கு விளக்கு இதெல்லாம் ஏத்திட்டீங்கனாலே உங்களுக்கு 4, அதாவது அந்த பூஜைக்குன்னு ஒரு விளக்கு, இந்த 4 விளக்கை ஏத்த அந்த பூஜையினுடைய எல்லா ஒரு தேவையான ஒரு சாமான்கள், அதாவது மஞ்சள், குங்குமம், பூ, மாலை, அந்த அம்மனுக்கு உகந்த மாலை, வெற்றிலை பாக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா நைவேத்தியத்திற்கு உண்டான அன்னைக்கு நீங்க புழுங்கல் அரிசி சேர்க்க கூடாது. அந்த புழுங்கல் அரிசி சேர்க்காம பச்சரிசியில அந்த தெய்வத்திற்கு நைவேத்தியம் எதுனாலும் சர்க்கரை பொங்கலோ இல்ல சுண்டலோ நைவேத்தியம் எதுனாலும் வைக்கலாம். அந்த நைவேத்தியம் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள். அடுத்து வாழை இலை, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுமங்கலிகளுக்கு உண்டான கயிறு, அந்த மாங்கல்ய கயிறு அது வாங்கி வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வளையல், மஞ்சள், குங்குமம், தேங்காய், பூ, பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல மகாலட்சுமி ஸ்துதி சொல்லி அந்த பூஜையை முடிச்சுட்டு 5 சுமங்கலிகளை கூப்பிடுங்க. 5 சுமங்கலிகள் முடியாதவங்க 3 சுமங்கலிகளை கூப்பிடுங்க. 3 சுமங்கலியுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு சுமங்கலியாவது கூப்பிடுங்க. இல்ல எனக்கு யாரையுமே கூப்பிட முடியாது மேடம், எங்க வீட்டுல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க அன்னைக்கு அந்த பூஜை முடிஞ்சோன்னு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் அங்க யாராவது ஒருத்தர் சுமங்கலி வருவாங்க. அங்க வரக்கூடிய அந்த சுமங்கலிகளுக்கு அந்த மாங்கல்ய கயிறு, கண்ணாடி, சீப்பு, வளையல், வெத்தலை பாக்கு, அடுத்து தேங்காய், பூ எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நல்ல சுமங்கலி பூஜை செய்யறதுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். சில பேர் வீட்டுல அந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த சுமங்கலி பூஜையை செய்வாங்க. அதற்குண்டான ஒரு நடைமுறை எல்லாம் இருக்கும். இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நீங்க இதை செஞ்சாலே சுமங்கலி பூஜை செய்வதற்கு உண்டான ஒரு பலன் தான் கிடைக்க போகுது. இதை செஞ்சுக்கோங்க. இந்த சுமங்கலிகளுக்கு கொடுத்தது போக கன்னி பெண்களுக்கு, அதாவது கல்யாணமாகாத சிறு வயது குழந்தைகளுக்கு, சிறு வயதுன்றது பூப்படையாத குழந்தைகளுக்கு நீங்க அந்த தாம்பூலம், வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம். அது வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கன்னி பெண்களுடைய தோஷம் குறையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க தெய்வத்திற்கு நைவேத்தியம் வச்சுட்டு நீங்க அந்த பூஜை முறையை முடிச்சு கொள்ளலாம். அன்னைக்கு நைட்டு நீங்க வெறும் பாலும் பழமும் சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய வரலட்சுமி விரத பூஜை ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சுக்கிட்டே வாங்க. வருஷா வருஷம் இந்த பூஜை முறையை கடைபிடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த எல்லா துயரங்கள் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அந்த துயரங்கள் எல்லாமே நீங்க சந்தோஷமா வாழ்வதற்கு உண்டான ஒரு
பாதை உங்களுக்கு அந்த வரலட்சுமியாகப்பட்டவள் அந்த வீட்டிற்கு வந்து எல்லா ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு எப்படி அந்த தெய்வம் ஒரு ஊன்றுகோலாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வரலட்சுமி உங்களுக்கு ஒரு துணையா இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வரலட்சுமி பூஜை விரதம் அமைய போகுது. கண்டிப்பா எல்லோருமே, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆண் பெண் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருமா குடும்பத்தோட சேர்ந்து அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. லீவ் எடுத்து அன்னைக்கு பொழுது எல்லாருமா சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து அந்த பூஜையை பண்ணுங்க. பூஜையை பண்ண பண்ண உங்களுக்கே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கும் அந்த தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல அந்த நம்ம அம்பாளை பிரார்த்தனை, வரலட்சுமியை பிரார்த்தனை செய்து முழு மனதோட நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு முழு மனதோட நம்ம பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.